இப்ப தொலைக்காட்சி திறக்க முடியல. ரஜினிகாந்த் வர, ரஜினிகாந்த் போறா, ரஜினிகாந்த் தும்முறா, ரஜினிகாந்த் உட்காரா, ரஜினிகாந்த் எந்திரிக்கிறாங்க. நீங்க எங்க ஊர்ல தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம். பட்டாசு பெரிய பட்டாசு பயங்கரமா வெடிக்க போதா கூட அதுல போறாங்க எல்லாம் காதை பத்திட்டு வந்திருப்போம். அது புதுசுன்னு வெடிச்சுட்டு போகும். அது மாதிரி நீங்க பெரிய பட்டாசுக்கு தீட்டிட்டு வர மாதிரி புதுசுன்னு வெடிக்க போகும். விஜயகாந்த் சொல்ற அவன் ஆண்மகன் வந்தான், கருணாநிதி விஜயகாந்த் இருக்கும்போது வந்தான், சண்டைய போட்டான், 8 விழுக்காடு 10 விழுக்காடு வாக்க வாங்கி வந்தாரு. அவன் ஒரு போராட்டக்காரன். நீ யாரும் இல்லாத பொட்டல்ல கம்பெடுத்து வச்சிருக்க வீரன்லடா. சிஸ்டம் சரியில்லையா? ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னா நீ அப்ப என்ன பண்ண? இவ்வளவு நாள இருந்த சிஸ்டம் திடீர்னு ஒரே நாள் ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படி எப்படி நீங்க பேசுறீங்களா பாருங்க. நல்லவர் என்ன கூடப்படுத்து குடும்பத்தை பத்தியா என்னடா சொல்றீங்க? நல்லவர்னு இந்த 8 கோடி தமிழ் மக்கள்ல எவனுமே நல்லவன் இல்லை என்று காட்ட முயற்சிக்கிறேன். அதான் அர்த்தம். அவர் ரொம்ப நல்லவர். அப்படின்னா நாங்களா யாரா? இவன் காட்ட முயற்சிக்கிறது பாருங்க. வீரப்பனை எப்படி காட்டுவாங்க? வீரப்பன் இன்னும் இந்த கூட்டம் வீரப்பனை நினைச்சுக்கிட்டு திரும்பல திருடரு கொலகாரு. வீரப்பனை திருடன் கொலகாருன்னா கருணாநிதி எழுதுறது என்ன வர ஒண்ணு தெரிஞ்சுக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன். பிரபாகரன் நம் இனக்காவலன், வீரப்பன் நம் வனக்காவலன். ஒண்ணும் கிடையாது. வீரப்பன் மட்டும் இன்னைக்கு இருந்தா மேகதாதுல அணை கட்டுவேன்னு கர்நாடகன்னு சொல்லுவாங்களா? இதான் கேட்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்னு சொல்லுமா? பல பேர் காட்டுக்கு உட்கார்ந்து கை கட்டிட்டு வந்து 6000 சதுர கிலோமீட்டர்ல ஒரு மரத்தை கூட வெட்ட முடியல. அவர் இருக்கும்போது வெட்டி விட்டவன் அவரை மரத்தை கடத்துறேன். நானும் பல தடவை கேட்டேன், என்ன அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன். சந்தன மரத்தை பூரா வெட்டி விட்டுட்டாரு, யானைகள் எல்லாம் கொண்டு தந்தத்தை வச்சுட்டாரு. நான் கேட்டேன், வித்தவர் எங்க இருந்தாரு? காட்டுக்குள்ள. வாங்கின எங்க இருந்தாங்க? வித்தவனையே கைது பண்ண விரட்டா இந்த வாங்கின அயோக்கிய பேர்ல ஒருத்தரை கூட பிடிச்சி உள்ளவங்க ஏந்தான்னா கைது பண்ண விரட்டான் பாரு. அவன் தான் வாங்கி விட்டாரு. எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பார்? வீரப்பன் திருடன். ஆனால் ராமோகன் ராவு, சேகர் ரெட்டி, தீனதயாள் சொல்லியாரு. எப்படாடே எப்படி இருப்பாரு? ஆந்திர காட்டுக்குள்ள தொடர் வண்டியில போய் இறங்கின உடனேயே செம்மரக்கட்டையை வெட்ட வந்தவன் கைது பண்றான். நான் செம்மரக்கட்டையை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதை கேட்டுக்க வேண்டிய ஆள் யாரு? நாட்டை ஆள்றவன் கேட்கணுமா இல்லையா? இங்க என் பிள்ளைகள் செம்மரக்கட்டையை தான் வெட்ட வந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தங்க ஒரு உறுதியில உணவு விடுதியில வேலை செய்யிருக்கலாம், அல்லது ஒரு கட்டட வேலையில சித்தால் வேலை பார்க்க வந்திருக்கலாம், ஒரு தச்சு வேலைக்கு வந்திருக்கலாம், ஆடு மாடு மேய்க்க வந்திருக்கலாம், சாலை கூட வந்திருக்கலாம், எந்த வேலைக்காக வந்திருக்கலாம்ல. நீ செம்மரக்கட்டையை தான் வெட்ட வந்தாலும் தொடர் வண்டி நிலையத்துல இறங்கின ஒண்ணு எப்படி கைது பண்ண? கேள்வி யாரும் கேட்கல. எவனு கேட்க? சரி, வெட்ட வந்தவன் கூலி 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வெட்ட வந்தான். சரி, செம்மரக்கட்டையை வெட்டுகிற போது காட்டுக்கிற கைது பண்ணியா? இல்ல. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, 1000 ரூபாய்க்கு வெட்ட வந்த கூலி நான், கடத்தல்காரன், திருடர்கள் தமிழர்கள் என்று உலகத்துக்கு காட்டுது ஆந்திர அரசு. இந்த நுட்பமா என் அன்பிற்குரிய சொந்தங்கள் வழங்கிக்கணும். ஆந்திர அரசு என்ன காட்ட நினைக்குது? தமிழர்கள் திருடர்கள். இப்ப நாம் என்ன கேள்வி வைக்கிறோம்? நான் ஒரு கூலி, தினக்கூலி. என் ஊர்ல வேலை கிடைக்கல, பசி வறுமை போக்க வழி இல்ல, குடும்பம் பட்டினா கிடக்கு, ஒரு கூலிக்கு விறகு வெட்ட வந்த. சரி, ஆனால் செம்மரக்கட்டையை வெட்ட வந்த கூலி நானே திருடன் என்று என்னை சிறையில் வைத்து வச்சிருக்கேன் நீ. ஆனால் வெட்டி ஏற்றுமதி செய்கிற முதலாளி எங்கடா இருக்கான்னா ஓமாண்டா இருக்கான். அவனே என்ன கைது பண்ணா 15. அப்ப நீ எப்படி வெட்டி ஏற்றி பல லட்சக்கணக்கான கோடியை சம்பாதிக்கிற முதலாளியை நீ கைது செய்யல? வயிற்று பசிக்கு கூலிக்கு வேலை செய்ய வந்த என்னையே திருடன் என்று காட்ட முயற்சிக்கிறேன்.
கடத்தல்காரன் என்றும் காட்ட முயற்சிக்கிறேன். அப்படின்னா தலைமைச் செயலாளர் இந்த ராமமோகன் ராவ் என்ன பண்ணாரு? ஊருக்கு புனித நீர் தீர்த்தத்தை கொடுத்துட்டு இருந்தாரா? என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? சேகர் ரெட்டி யாரு? கும்புற சாமியை கடத்தி பலாயிரம் கோடிக்கு விட்ட அயோக்கியப்படா தீனதயாளன். நீ என்ன